வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சித்தர்களுக்காகவே கட்டப்பட்ட, அதுவும் 18 சித்தர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு சித்தர்கள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழடியில் இருக்குது. சித்தர்களை வழிபடுறவங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். சித்தர்களை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்திருக்க இடம் வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி, தொல்லியல் துறையிலேருந்து அகழ்வாராய்ச்சி நடக்கிற இடத்துல 18 சித்தர்கள் திருக்கோவில். இந்த கோவில் வந்து ஏன் இங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பண்டைய காலத்தோட பழைய மதுரைன்றது தான் இந்த கீழடி. குந்தி தேவியும் பஞ்ச பாண்டவர்களும் வாழ்ந்த இடம். 18 சித்தர்கள் கோயில் வந்து ஆகம விதி சாஸ்திர சம்பிரதாயங்கள் இங்கே கிடையாது. 26 கருவறை இருக்குது. 26 கருவறைக்குமே நிலை கதவு கிடையாது. இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்னாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிருக்கும். இந்த இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், செய்யக்கூடாது, இப்படி தான் கும்பிடணும், அப்படி அது இந்த அந்த இதே கிடையாது, எல்லையே கிடையாது. ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. சின்னவங்க பெரியவங்க பாகுபடாது. பூ வச்சு பற்றி சுடும் போது நீங்களே விளக்கேற்றி நீங்களே சாமி கும்பிடலாம். சுவாமி சிலையை தொட்டு தான் கும்பிடணும். மித்த கோயிலில் மாதிரி திருநீர் நீங்கள் பூசாரி தான் கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் தான் எடுத்துக்கிறணும், நீங்கள் தான் எடுத்து பூசிக்கிறணும். பூசாரி முதற்கொண்டு இல்லாத கோவில்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எப்படி கும்பிட்றோன்னா, வருகின்ற பக்தர்களே பூசாரியாக கும்பிட்றதுக்கு தான் கோவில். நம்ம மனதில் எப்படி கும்பிடணும்னு ஆசை இருக்கோ அப்படி கும்பிட்றதுக்கு தான் கோவில். அப்படி ஒரு கோவில் தமிழ்நாட்டில் கீழடியில் 18 சித்தர்கள் கோவில் இங்கே இருக்குது. இங்கே விநாயகர் ஆரம்பித்து ஒவ்வொரு சித்தர்களையும் கும்பிட்டு வந்துட்டு மேலே அகத்திட்ட போனீங்கன்னா எல்லா பிரசாதமுமே இருக்குது. உங்களுக்கு தேவையான விபூதியிலேருந்து எலுமிச்சம்பழத்துலேருந்து எல்லாமே இருக்குது. நீங்களே எடுத்துக்கலாம். வந்ததுக்கு நன்றி. எல்லோரும் வாங்க கும்பிட்டு